மியூசிக். இந்த மியூசிக்கை பொறுத்தவரையில் இப்னு கையும் ஜௌசி ரஹ்மஹுல்லா இது தொடர்பாக ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தருகிறார். இசை என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இசையில் அரை நிர்வாணிகளாக ஆடக்கூடிய விபச்சாரிகளின் நடனங்கள் கலக்கிற பொழுது அதனுடைய பாதிப்பு வீரியம் இரட்டிப்பாகிறது. இது மனித உணர்வுகளை தூண்டி விபச்சாரத்தை நோக்கி அழைப்பு விடுக்கிறது. விபச்சாரத்தை தடை செய்த இஸ்லாம் விபச்சாரத்திற்கு தூதுவிடக்கூடிய அத்துணை வழிகளையும் தடை செய்து வைத்திருக்கிறது. ஒரு ஆணுடைய பெண்ணுடைய ஆடை கலாச்சாரம் தொடக்கம், ஒரு ஆணுடைய பெண்ணுடைய பேச்சு கொடுக்கல் வாங்கல் உறவுகள் தொடக்கம், ஒரு மனிதனுடைய பொருளாதார ரீதியான செயற்பாடுகள் தொடக்கம், அத்துணை வழிகளிலும் விபச்சாரத்தை நோக்கிய எல்லா வழிகளையும் இஸ்லாம் முழுமையாக தடை செய்து அடைத்து வைத்திருக்கிறது, வரம்பிட்டு வைத்திருக்கிறது. இதை உடைத்தெறிந்து விட்டு யாரெல்லாம் அதில் உள்நுழைய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பாருங்கள். அதே போல இது வெளிப்படையாக சில அந்த பிசினஸ் தான் ஹராம், இது அதுல இல்லை, இது வேற முறை என்று சொல்லி இன்று நிறைய நவீன மார்க்கெட்டிங் சிஸ்டம், நிறைய வியாபார ஸ்ட்ராட்டஜிகளை பயன்படுத்தி வேற வேற கருத்துக்கள் வேற வேற பெயர்களை சொல்லி நம்முடைய சமூகத்துக்குள் உள்நுழைந்து இருப்பதை பார்க்கிறோம். வட்டிக்கு கொடுக்கிறதா இருக்கலாம், அல்லது வேற வேற எல்லா செயற்பாடுகளும் இன்று வேற வேற நவீன பெயர்களால் நம்முடைய சமூகத்துக்குள் ஊடுருவி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள்முறை சொல்லுகிறது, இந்த ஃபாஹிஷ் இழிவான மானக்கேடான விபச்சாரம் தொடர்பான ஒரு மனிதனுடைய அகௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை போக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் மா லஹர மின்ஹா வ மா பத்தன், அது வெளிப்படையாக எங்களுக்கு தெரியக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் அல்லது எங்களுடைய கண்களுக்கு புலப்படாத ஆழத்தில் உள்ள காரண காரியங்களாக இருந்தாலும் அத்தனையும் அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கிறான். ஹராமாக்கி வைத்திருக்கிறான். வல் இஸ்ம, பாவத்தை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி வைத்திருக்கிறான்.